குட் மார்னிங், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம ஹோம் ஸ்வீட் ஹோம் மந்திர். ஸோ நேற்று நைட்டு வீட்டுக்கு வர 11:30 ஆகி போச்சு. ஸோ மாவு வந்து வீட்டில் அரைச்சி வச்சுட்டு போனேன் ஃப்ரீசரில். ஸோ இப்போது தோசை நைட்டோட நைட் அன்பேக்கிங்கும் பண்ணியாச்சு. ஸோ தோசை நான் ஹஸ்பண்ட் தோசை சாப்பிட்டோம். பசங்களுக்கு வந்து அந்த ஸ்வீட் பண்ணு ஒன்று வாங்கிடுது, அது வேணுமா பாருங்கள். மாவு அரைச்சி இந்த 2 டப்பாவில் ஃப்ரீசரில் வச்சுட்டு போயிட்டேன். ஸோ இப்போ சமைக்கிறதுக்கு வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக காய்கறி வாங்கினோம்ல நம்ம வரும்போது குவஹாட்டியிலேருந்து, அசாம்லேருந்து பாருங்கள். இது வந்து ஸ்பைஸியாக இருக்கும் போல். இது ஒரு பீஸ் 10 ரூபாமா பாருங்கள். இது அப்படியே கூட சாப்பிடலாமா, சமைச்சு கூட சாப்பிடலாம். இதுதான் லெமன். ஸோ இப்போ வந்து பருப்பு சாதம், பிளெயின் தால் ரைஸ், தால் ஊற வச்சுருக்கேன். தால் ரைஸ் அண்ட் இந்த பொட்டேட்டோ வாங்கியிருக்க பாருங்கள். இது கோலி மாதிரி இருக்குது பொட்டேட்டோ. குட்டி குட்டி சைஸ் பட்டாணி சைஸ் பொட்டேட்டோ, லில்லிபுட் பொட்டேட்டோ அப்படின்னு நான் பேர் வச்சுருக்கேன் இதுக்கு. பாருங்கள் தோல் கூட எவ்வளோ மெலிசாக இருக்குது. இது அங்கே ஒரு தாலியில் கொடுத்தாங்க, இன்னும் டேஸ்ட் அப்பா. ஸோ இதுதான் வந்து சமைக்க போகிறேன். இது வந்து இதோட வச்சு சமைக்க போகிறேன். இது வந்து பாவக்காய், ஓகேவானா? இது பேர் வந்து கீ கரேலா, ஸ்வீட்டாக இருக்கும், அதாவது கசப்பில்லாத பாவக்காய். ஸோ இந்த ஊர்லேயும் பெங்களூர்லேயும் கிடைக்கிது. பட் நான் அங்கே இருக்கும் போது, நான் நார்த்தில் இருக்கும் போது இது நிறைய சாப்பிட்ருக்கேன். ஸோ எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இது. அண்ட் இதோட வந்து உருளைக்கிழங்கு வச்சு தான் போட்டு தான் சமைப்பாங்க. நார்மலாக உப்பு காரம் போட்டு, எந்த மசாலாவே தேவையில்லை. சப்பாத்தியோட தால் ரைஸோட அமேசிங். அண்ட் இது வந்து பட்டல். இதுவும் இங்கே ஈஸியாக கிடைக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா லாங்காக இருக்குது பாருங்கள், கை சைஸ்க்கு இருக்குது. ஸோ இவ்வளோ லாங்காக வந்து இங்கே குண்டு குண்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் பட்டல். இது பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாமே இங்கே பெங்களூரில் கிடைக்கிது. பட் அங்கே டேஸ்ட் பண்ணுவோம், ஏன்னா ஒரு ஃப்ரெஷ்னஸ்ன்னு ஒரு இது இருக்கும்ல. அப்புறம் டீ வந்து இப்போது அசாம் டீ, அசாம் சாய் தான் வைக்க போகிறேன். நான் ஹஸ்பண்ட் சாப்பிட்டாச்சு, விஹான் இப்போது சாப்பிடணும். ஸோ இது வந்து அம்மாவுக்கு வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து நமக்கு, என் தம்பி வந்து காஃபி தான் குடிக்கிறான். ஸோ அவனுக்கு வந்து டீ, என் தம்பி சிஸ்டரில் வந்து காஃபி தான் குடிக்கிறாங்க. ஸோ டீ அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்மெல்லாம் நல்லா தான் இருக்குது. டீ குடிச்சு பார்ப்போம். ஸோ இது காமாக்யா அம்மனோட பொட்டு, சிந்தூர். காமாக்யா கோயில் போகிறீங்கன்னாக்கா ஒரு வாரம் முன்னாடி ஏதோ ஆன்லைனில் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் புக்கிங்கே கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் போகிறீங்கன்னா அது பார்த்துட்டே இருங்க. அதுவும் அந்த விஐவி பாஸும் டக்குன்னு காலியாகும். ஸோ காமாக்யா அம்மன் கோவில் வந்து டிக்கெட் ரொம்ப கஷ்டம். ஒரு வாரம் முன்னாடி தான் வந்து புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. பட் நாங்கள் செக் பண்ணிகிட்டே இருந்தோம், ஃபுல் க்ளோஸ். விஐபி பாஸ் ஒருத்தருக்கு வந்து 501 ரூபா வாங்குறாங்க அடல்ட்டுக்கு. 8 வயசு 10 வயசுக்கு டிக்கெட் இல்லை போல எனக்கு ஐடியாவில். பட் எங்களுக்கு 4 டிக்கெட் வாங்கினாங்க. நீங்கள் வந்து ஆன்லைன் பாருங்க, கிடச்சிருச்சுன்னா லக்கி. இல்லைனாக்கா நார்மல் லைனும் இருக்குது, ஃப்ரீ லைன் தான். பட் காலையில் 8 மணிலேருந்து லைன் பிடிக்கிறாங்க. இல்லை அதுக்கு முன்னாடியிலேருந்து கூட லைன் பிடிக்கலாம். ஈவினிங்கு 5-6 மணி தர்ஷனுக்கு. ஸோ மினிமம் 8 ஹவர்ஸ். ஸோ இது மாதிரி விஐபி பாஸ் இல்லாமல் போனால் 8 ஹவர் மினிமம் அங்கே ஆகும். வித் விஐபி பாஸ் 3 to 4 ஹவர்ஸ் ஆகும். ஆஹா, ஸ்மெல் நல்லா இருக்கே. டடாயிங், என்னோட கிஃப்ட்ஸ் ஷில்லாங் அண்ட் செராபூஞ்சியிலிருந்து. ஆனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க காமாக்யா அம்மன் டெம்பிள், காமாக்யா தேவி டெம்பிள். அட்லீஸ்ட் அந்த ஒரு டெம்பிளாவது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தர்ஷன் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஸோ அந்த டெம்பிளோட, அந்த கோவிலோட ப்ரீஸ்டோட நம்பர் இருக்குது, என் ஃப்ரெண்டு கொடுத்த நம்பர். ஏன்னா எங்களுக்கு டிக்கெட்டே கிடைக்கல, இவ்வளோ தூரம் போகிறோம். அண்ட் மெயின் குவஹாட்டி போயிட்டு கோயில் பார்த்துட்டு வரலான்னா எப்படி ஆத்மா சாந்தி ஆகுது. சரின்னு அந்த ஒரு பண்டிதர் நம்பர் கொடுத்தாங்க. அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. பட் நம்ம தட்சிணா கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதாவது டிக்கெட்டுக்கு டபுள். இப்போ ஒருத்தருக்கு 501 ரூபா விஐவி பாஸ்னா, நான் கொடுத்தது வந்து 1001 ரூபா தட்சிணா. வேறு என்ன பண்ணுறது, நம்மக்கிட்ட டைம் இருந்தால் லைனில் நின்று ஃபுல் டே நம்ம 8 ஹவர் 10 ஹவர் நம்ம நின்றுட்டு தர்ஷன் பண்ணிட்டு வரலாம். ஓகே, அப்படி நமக்கு அந்த ஸ்டாமினா இருக்குது, டைம் இருக்குனாக்கா. இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. கில்ட்டியாக தான் ஃபீல் ஆகுது காசு கொடுத்துட்டு போகிறோமேனு. ஆனால் 3 to 4 ஹவர்ஸ் நம்ம மறந்துட்டு லைனில் நின்றுடணும். அங்கே கொஞ்சம் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எல்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா எல்லா இடத்துல வெயிட்டிங் ஏரியாவில் மட்டும் தான் கொஞ்சம் சீட்டிங் இருக்குது. லைன் உள்ள பூந்துட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ கொஞ்சம் தாக்கப்படியும். ஒரு லேடிக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இதுவே வந்துருச்சு, என்னது அந்த கிளாஸ்ட்ரோஃபோபிக் போல் இருக்குது. அப்படியே இது வந்து மூச்சு வந்து ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். பட் ஒர்த்து. அங்கே உள்ளே போயிட்டு சாமியை பார்த்துட்ட உடனே எல்லாம் மறந்துடலாம்.
அசாம் சாய். சியர்ஸ் டு எல்லா டீ லவர்ஸ். டேஸ்ட் நல்லா இருக்கு. கொஞ்சம் பால் லைட்டாக கம்மி பண்ணியிருக்கலாம், பட் டேஸ்ட் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. ஆனால் இந்த டீ எல்லாமே இங்கே கிடைக்கிது. போகிறோமேனு பேருக்கு ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த டீக்கு பேர் எல்லாம் இல்லை, அப்படியே பேக்கெட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த டீயை வாங்கிட்டு போய் தான் அதுக்கு ஒரு பேரை வச்சு ஸ்டாம்ப் போட்டு பிராண்டை ஒட்டி விற்றுருவாங்க. ஆஹா, இந்த டீயில் பன்னு தொட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இது வந்து பூத் ஜோலோக்கியா பிக்கிள். இது பூத் ஜோலோக்கியான்றது கோஸ்ட் பிக்கிள். ஓகே, பயங்கர ஸ்பைஸியாக இருக்கும், பயங்கர காரமாக இருக்கும். ஸோ இது இந்த வீட்டில் நான் மட்டும் தான் சாப்பிட போகிறேன், அதனால் ஒரு குட்டி பேக்கெட் வாங்கியிருக்கேன். இது பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், பட்டு நான் டேஸ்ட் பண்ணதே இல்லை. ஸோ இது தான் ஒரு வேளை பூத் ஜோலோக்கியாவோ தெரியல. ஸோ இன்றைக்கி வந்து தால் ரைஸ் வித் உருளைக்கிழங்கு சப்ஜி இதோட சேர்த்து பண்ணுவேன்னா இல்லை தனித்தனியாக பண்ணுவேன்னா? மோஸ்ட்லி இது சேர்த்து பண்ணவோ தான் நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து தால் ரைஸ், இந்த உருளைக்கிழங்கு, கீ கரேலா ஃப்ரை, கூட ஒரு மிளகாய் எதுக்கு நம்மக்கிட்ட பூத் ஜோலோக்கியா பிக்கல் இருக்குது, இதை கூட தொட்டு லெமன், இந்த லெமனை ஸ்குவீஸ் பண்ணி என்ஜாய் பண்ண போகிறோம் நம்ம லஞ்ச். ஸோ நாங்கள் ஒரு 5 நாள் வீட்டில் இல்லை. இந்த மாதுளப்பழம் அவ்வளோ நல்லா பெருசாக இருந்துச்சு, ஆனால் ரெடியாக இல்லை, க்ரீனாக இருந்துச்சு. இல்லைன்னா நான் அப்போயே பறிச்சிருப்பேன். பார்த்தா இப்போ ஃபுல் காலி, மேலே இருக்கிற பழம் அத்தனையும் காலி. ஸோ எங்கள் ஹவுஸ் கீப்பிங் தான் லேடி எடுத்திருக்காங்க. ஸோ கேட்கும் போது இல்லை மேடம் பெருசாக இருந்துச்சு, நான் எடுத்தேன், பார்த்தா ஓப்பன் பண்ணி பார்த்தா பச்சையாக இருந்துச்சு. பாருங்கள், இவ்வளோ கஷ்டப்பட்டு டேக் கேர் பண்ணி தண்ணி ஊற்றி பார்த்து பண்ணும் போது லாஸ்ட் அந்த ஃப்ரூட் ஆன ஸ்டேஜில் சாப்பிட கிடைக்கல. இப்போ கீழே இருக்கிற பழத்துக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்குது. அது இவ்வளோ பெருசாக இருந்துச்சு, இன்னும் ஒரு வாரத்தில் பழுத்திருக்கும். பாருங்கள், நம்ம மரத்தோடது பழுத்துருச்சு. நான் வந்து என்னைக்கு கிளம்பணுன்னு ஒரு நாள் முன்னாடி தான் கட் பண்ணேன். ஸோ அன்றைக்கே வந்து நம்ம பக்கத்தில் எல்லாருக்குமே கொடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு பயம் வரத்துக்குள்ளே பழுத்துருச்சுன்னா வேஸ்ட் ஆகி போச்சுன்னான்னு. ஸோ ஆனால் காயாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், கரெக்டாக பழுத்துருக்கு. ஸோ எல்லாருக்குமே கொடுத்துட்டேன். இன்னும் 2 வீட்டுக்கு தான் கொடுக்கணும், ஏன்னா அவங்களும் ஊருக்கு போயிருந்தாங்க. ஸோ இப்போ தான் இன்றைக்கி தான் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ சாமிக்கிட்ட வச்சுட்டேன் இன்றைக்கி பழம். ஸோ டேஸ்ட் பண்ணுவோம். சாமிக்கிட்ட வச்சுருக்கிறது டேஸ்ட் பண்ணுவோம். இதுதான் மந்திரோட பிரசாதம். சேம் போன வாட்டி சாப்பிட்ட சேம் மரம் தானே. இது எவ்வளோ ஃபில்லிங்காக இருக்குது. வெளியில் வந்து காயாக இருக்கும், பார்க்கும்போது ஸ்கின்னு கூட நல்லா திக்காக இருக்கும். ஆனால் உள்ளே பார்த்தா அவ்வளோ சாஃப்டாக நல்லா பழுத்திருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்குது. 2 பழம் சாப்பிட்டோன்னா வயிறு ஃபுல். டடாயிங்! இது நீங்கள் ஷார்ட்ஸில் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இது நமக்கு நம்மளே வாங்கிட்ட கிஃப்ட். இது பாருங்கள் மரம். இது வாங்கணும்னு ரொம்ப நாளாக பாருங்கள் எங்கே போய் நமக்கு கிடச்சிருக்கு. செராப்பூஞ்சியில் வாங்கினது. அண்ட் இந்த சைஸும் கரெக்டாக இருக்கும், ரொம்ப பெருசும் தேவையில்லை. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணுவேன்னு தெரியாது. பட் காய வைக்கிறதுக்கு ஏதாவது இப்போ மரம் எல்லாம் இப்படி பண்ணுறது எனக்கு டெக்னிக்கே தெரியாது. பட் இதனால் யூஸ் பண்ணல. இப்போ கீரை எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறோம், இல்லை ஏதாவது நம்ம காய வைக்கிறோம். ஓகே, ஸோ ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இது வீட்டில் இருந்தாலே லட்சணமாக அழகாக இருக்குது. இந்த உரல் இதெல்லாம் அம்மிக்கல் இதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு மாதிரி நல்ல ஃபீலிங் கொடுக்கும்ல. அதே மாதிரி இது வந்து பர்ஃபரேட்டட். இதில் வந்து ஜாலி. ஸோ நம்ம அலசிக்கலாம், அதே மாதிரி ஏதாவது காய வச்சுக்கலாம். ஓகே, பிளேட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபர்பஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். இது வந்து நான் லிசிக்கின்னு ஒரு சேனல் நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். உங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். சூப்பராக இருக்கும் அந்த சேனல். ஸோ அதில் இது தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. எல்லா சைஸஸில் இருக்குது இது, பட் இந்த சைஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் இது பாருங்கள், மரத்தோட வுடன் ஸ்பூன். ஸோ இது வந்து சர்விங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், குக்கிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ இந்த 3 ஐட்டம்ஸ் வந்து செராப்பூஞ்சியிலேருந்து வாங்கினது. இதுதான் வந்து ஷில்லாங்கில் வாங்கினது. இது வந்து ஒரே பீஸ் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னாக்கா டேமேஜ் பீஸ் விற்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க.
இது வந்து செட் ஆஃப் 5 ஆக்சுவலி. இந்த மாதிரி இன்னும் நிறைய இருந்துச்சு. எனக்கு இது மட்டும் தான் பிடிச்சிச்சு. இதில் ஒரே ஒரு பீஸ் இருந்துச்சு. இது நமக்கு பரவாயில்ல, டேமேஜ் கீழே தான் இருக்க போது. ரொம்ப இதுவாக இருந்தால் ஒரு நெயில் பாலிஷ் கூட தடவி விட்டுடலாம். பட் இது வந்து சரி எவ்வளோ ரேட்டுக்கு கொடுக்குறீங்க? அவங்க 800 700ன்னு எனக்கு 550க்கு கொடுத்துட்டாங்க. பட் இது நம்ம வீட்டுக்கு வரணும்னு இருக்குது. நம்ம கிஸ்மத்தில் இது இருந்துச்சு. இன்னும் க்யூட்டாக இருக்குல்ல பா, பியூட்டிஃபுல் கேசரோல் ஃப்ரம் ஷில்லாங் ஃப்ரம் செராபூஞ்சி. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம லைஃப் லாங் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு மெமரி இல்லை, ஸ்வீட் மெமரி. ஸோ ஆக்சுவலி இது நமக்கு விற்ற விலை, நான் கேட்டு வாங்கின விலை 550 தான். பட் எனக்கு மனசு கேட்கல. ஸோ இன்னும் 50 rupees எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு ஸோ 600 rupees. டோட்டலி ஒர்த் இட். ஸோ இது நல்லா அலசிட்டு இருக்கேன். ஏன்னா அதில் மண் இருந்தால் இன்னும் அழகாக இருக்குது. ஒரு மாதிரி ரெட்டிஷ் பிங்கிஷ் ரெட்டிஷ் கலரில் இருக்குது. பார்க்கும்போது ஃப்ரூட் மாதிரி இருக்குது. எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் காய் வாங்கிட்டு வந்திருக்கலாமோன்னு. அங்கே காய்கறியெல்லாம் பார்த்தா அப்படி டெம்ப்டிங். இன்னும் வாங்கிட்டு வந்திருக்கலாம். பட் ஓகே, அட்லீஸ்ட் இவ்வளோனா வாங்கிட்டு வந்திருக்கோமே. ஸோ இந்த குட்டி குட்டி கிழங்க ஹாஃபாக கட் பண்ணியிருக்கேன். அங்கே அந்த மாதிரி தான் கட் பண்ணியிருந்தாங்க. இது ஆக்சுவலி வேறு எந்த ஷேப்பில் கட் பண்ண முடியாது. ரொம்ப குட்டி வந்து அப்படியே கட் பண்ணாமல் பாருங்கள், அப்படியே விட்டாச்சு. உள்ளே கூட பாருங்கள் பிங்கிஷ் டிஞ்ச் இருக்குது. ஸோ இது வந்து நல்லா ஒரு பிங்கிஷ் ரெட்டிஷ் கலரில் ஒரு கிழங்கு. ஸோ என்னோட புது ஸ்பூன் இனாகிரேட் பண்ணியாச்சு. ஸோ எண்ணெயில் கொஞ்சோண்டு கடுகு, வெங்காயம், பிளெயின் ரெட் சில்லி பவுடர், மஞ்சள் தூள், அவ்வளோதான். ஸோ இது வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா பயங்கர காரமாக இருக்குது. லைட்டாக ஸ்வீட்டாக இருக்குது, பயங்கர காரம். ஸோ இது மட்டும் கொஞ்சம் போட போகிறேன். இங்கே பாருங்கள் யார் வந்திருக்காங்க, கெஸ்ட்டு. லக்ஷ்மி பையன் தூங்கிட்டு இருந்த குழந்தைய அவங்க அக்கா எழுப்பிட்டான். ஸோ இங்கே ஸோ அவங்க பாட்டி தூக்கிட்டு வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. ಏನಾಯಿತು ಅವನಿಗೆ ಇನ್ನೂ ತೂಕಂ ಪಾರುಂಗ, ಇನ್ನೂ ನಿದ್ದೆ ಫುಲ್ ಆಗಲ್ಲ. இந்த தூக்கத்தில் அழுதுட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கிற பையனை பாருங்க. பயங்கர காரம் இது. இந்த கீ கரேலா, கீனா நெய், கரேலான பாவக்காய். ஸோ நெய் பாவக்காய் இது உள்ள பாருங்கள் எப்படி இருக்குது டெக்ஸ்சரு. ஸோ நல்லா இருக்கும், ஒரு மாதிரி பட்டரி சாஃப்டாக. ஸோ இது நம்ம ஊரில் கிடைக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அப்படியே கூட பண்ணலாம், எந்த ஷேப்பில் வேணால் கட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணதுனால இதுவும் இதே மாதிரி கட் பண்ணிட்டேன். இதில் வந்து நம்ம ஊர் லெமன், இது லைமுன்னு நினைக்கிறேன், லைமோ லெமனோ. நம்ம ஊர் லெமன் கம்பேர் பண்ணும்போது ஜூஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். பாருங்கள் ஸ்கின்னு எவ்வளோ திக்காக இருக்குது. ஜூஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் புளிப்பு இருக்குது. சிட்ரஸ்னாவே ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்லை. ஸோ இது வந்து நல்லா சாப்பாட்டில், தாலில், கரீஸில், சப்ஜீஸில், கிரேவிஸில் பிழிஞ்சி சாப்பிடும் போது ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர். ஸோ காய்கறி வீட்டில் இருக்குது, அந்த பட்டலும் இருக்குது, அது நாளைக்கு பண்ணிடுவேன். வீட்டில் கேபேஜும் இருக்குது ஃப்ரிட்ஜில். ஸோ தயிர், கொஞ்சம் வெங்காய தக்காளி வாங்கியிருக்கேன். ஸோ நாளைக்கு நாளான்னைக்கு சமையலுக்கு காய்கறி இருக்குது, கேபேஜ் இருக்குது, அந்த பட்டல் இருக்குது, இந்த முருங்கைக்கீரை. ஸோ நான் போகிறதுக்கு முன்னாடியே பறித்து சமைக்கணும்னா இப்போ டைம் இல்லை. ஸோ முருங்கைக்கீரை ஒரு நாளைக்கு நம்ம கார்டனில் பாலக்கீரை, அந்த ரெட் கீரையும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் 2-3 டேஸ்க்கு நோ டென்ஷன். ஸோ லக்ஷ்மியை கூப்பிட்டுருந்தேன், வந்து வீடு பெருக்கி தொடச்சிட்டு போயிட்டா. லஞ்ச் டன். மணி 1 சமையல் முடிஞ்சிச்சு. ஆனால் பசிக்கல, 2 மணி போல் சாப்பிடுவோம். ஏன்னா 10 மணிக்கு தான் டிஃபனே முடிச்சிருக்கும். ஸோ இப்போ துணி வாஷிங்க்கு போடணும். ஒரு வீடியோ முடிஞ்சால் எனக்கு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். நைட்டுக்கு டின்னரும் அதே தான். ஸோ இனிமேல் கிச்சன் வேலை இல்லை. ஹலோ, வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக். என்னோடய மார்னிங் அவ்வளோ குட்டாக இல்லை இன்றைக்கி. பாருங்கள், ரொம்ப பேட் லக். என் ஃபோன் பாருங்கள் எப்படி பெண்டாக இருக்குது. நேற்று நடந்துச்சு, இது என்னோடய மிஸ்டேக் தான். ஸோ இது ஃபுல்லாக பெண்டாகி இப்போ ஸ்டார்ட்டே ஆகலை. இப்போ நான் ஊருக்கு போயிட்டு வந்தது, நம்ம ட்ரிப்போடது எல்லாம் இதில் தான் இருக்குது. ஃபுல் விலாகு, என்னோட கொஞ்சம் ஷார்ட்ஸ் நல்ல வேலை ஷேர் பண்ணேன். பட் மிச்சம் எல்லாமே இதில் தான் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இது புது ஃபோன் வாங்கி ஒரு 3 மாதம் தான். அது ஃபெப்ரவரியில் வாங்கினேன் போல், ஃபெப்ரவரியில் வாங்கினேன். பாருங்கள், ஃபுல் கான், பென்ட்டு, பேட்ரி ஃபுல் சூடாயிட்டு இப்போ ஃபுல் டெட்டு. எனக்கு இப்போ என்ன பண்ணுறது தெரியல, ஒரே டென்ஷனாக இருக்குது.
ஸோ ஒரு ஸ்பேர் ஃபோன் இருக்குது ஓகேவா. இந்த ஃபோனு ஒரு பேக்கப் மாதிரி நான் யூஸ் பண்ணணும், வேறு வழி இல்லை. ஜஸ்ட்டு 3 month old ஃபோனு. அது ஃபுல்லாக இப்படி பெண்ட் ஆகிடுச்சு. அந்த சார்ஜ் போர்ட்டல் வேலை செய்கிற. ஸோ எனக்கு கடைக்கு போயிட்டு காட்டணும். பட் எனக்கு என்னன்னா அதில் தான் ஃபுல்லாக என்னோட எல்லாமே அதில் தான் இருக்குது. இப்போ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபுல்லாக வீடியோஸ் எடுத்தது நான் வந்து நேற்று ஃபுல்லாக எனக்கு மூட் அவுட். அதனால தான் ஃபுல் மூட் அவுட். அது இல்லாமல் இப்போ இந்த பிரச்சனை நடந்துகிட்ருக்கு இல்லையா. ஸோ இந்த பாகிஸ்தான் இது ஸோ அந்த மாக் ட்ரில் எல்லாம் பண்ணுவாங்க அது இதுன்னு. ஸோ அதெல்லாம் வேறு நியூஸ் படிச்சுட்டு எனக்கு நேற்றே கொஞ்சம் ஒரு மாதிரி அப்செட்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நடந்துச்சு. ஸோ நேற்று ஃபுல்லாகவே ஒரு மாதிரி எனக்கு சுத்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் புது ஃபோன் ஒன்று எதுக்கு வாங்கணும், அது எவ்வளோ இப்போ தான் புது ஃபோன் வாங்கணும். ஓகே, வேறு வழி இல்லை. இன்னொரு விஷயம், நேற்று என்ன ஆச்சு, ஊருக்கு போயிட்டு வந்துட்டு நான் வ்ளாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இந்த கேமரா இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லைங்களா, இது டெட் ஆகி போச்சு, ஃபுல் டெட். ஸோ இது வந்து முந்தா நேற்று நடந்தது. அதனால தான் என்னால் 2 நாள் வ்ளாக் பண்ண முடியல. முந்தா நேற்று ஃபுல் டெட். கரெக்டாக நான் வ்ளாக் முடிக்க போகிறேன் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அவுட் இது. ஸோ லென்ஸ் ஓப்பன் ஆனால் க்ளோஸ் ஆக மாட்டேங்குது, க்ளோஸ் ஆனால் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஸோ சுத்தமாக ஃபங்க்ஷனாலிட்டியே இல்லை. சரின்னு லாஸ்ட் பிட்டு மட்டும் என்னோட மொபைலில் ஷூட் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து நேற்று போடலாம் அப்படின்னு சொல்லி. நேற்று இப்படி நடந்துருச்சு. ஸோ எனக்கு பயங்கர அப்செட்டிங்காக இருக்குது. அவ்வளோ அதில் வந்து நான் என்னோடய vlog அப்புறம் இன்னொன்று பழசும் ஒன்று இருக்குது. அப்புறம் இப்போ நம்ம போயிட்டு வந்தது நான் எல்லாமே டீட்டெயில்ஸாக ஃபுல்லாக ஷேர் பண்ணலான்னு. ட்ரிப் அவ்வளோ அருமையாக இருந்தது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு மாதிரி நான் என்ன பண்ணுறது இப்போது. ஸோ எல்லாமே அதில் தான் இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாக மேலே இப்படி பெண்டாக இருக்கும் பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக இருக்காது, நடுவில் வந்து கிராக் விட்டுருக்கு. ஸோ எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணி பார்த்தேன், சார்ஜ் ஆக மாட்டேங்குது, ஃபுல்லாக டெட்டாக இருக்குது. இது வந்து ஸ்க்ரீன் கார்டில் கிராக் இல்லை, மெயின் ஸ்க்ரீன்லேயே நடுவில் கிராக்காக இருக்குது. கிராக்காக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து ஆன் ஆச்சுன்னா போதும்னு இருக்குது. சவுண்டை நிறுத்தணும்னு பார்த்தேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு அமேசான் ஹாலும் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ புது ஹால் என்னால் எதுவுமே போட முடியாது, ஏன்னா நான் திங்ஸ் இனிமேல் தான் ஆர்டர் பண்ணி வந்து போடும்போது மேபி லாஸ்ட் ஹால் வந்து நான் புது இதுவாக போடுறேன். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த ஹாலாக தான் இருக்கும். ஷவுட் அவுட். ஸோ நீங்கள் வந்து ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ண ஹால் தான் அப்லோட் பண்ண போகிற வீடியோ கடைசியில். ப்ராடக்ட் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ அப்படியே வீடியோவை முடிப்போம். ஸோ பார்ப்போம். ஸோ இப்போ என்னோடய நல்ல வேலை வாட்ஸ்அப் வந்து நான் என்னோடய லேப்டாப்பில் கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கேன். அட்லீஸ்ட் வாட்ஸ்அப் மெசேஜஸ் என்னால் பார்க்க முடியும், ரிப்ளை பண்ண முடியும். மிச்சம் பார்ப்போம், பொறுமையாக யோசிப்போம். ஃபஸ்ட்டு இது கடையில் போய் காட்டுவோம். அட்லீஸ்ட் ஆன் பண்ணி எனக்கு கொஞ்சம் டேட்டா இது கிடச்சிருச்சுன்னா, வீடியோ கிடச்சிருச்சுன்னா போதும்னு இருக்குது. இன்றைக்கி டேட் 8th May. ஸோ இன்றைக்கி வந்து Thursday. அத்தருக்கு 14th ஸ்கூல் ஆரம்பிக்குது. யூனிஃபார்ம் கூட வந்துருச்சு, ஆன்லைனே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். இந்த பசங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல, பாத்ரூம் டோர் க்ளோஸ் ஆகி போச்சா, லாக் ஆகி போச்சான், ஓப்பன் ஆகலை. ஸோ என்னோடய பாத்ரூம் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். இதோட லாக் இருக்குது, அது என் ஹஸ்பண்டுக்கு தான் தெரியும் எங்கே இருக்குன்னு. சாரி, கீஸ். அப்புறம் இதுவும் பாருங்கள், என்னோடய சார்ஜரோட கோலம் பீஸாக உடஞ்சிடுச்சு. என்ன நடக்குதுன்னு தெரியலையே பாருங்கள். ஆனால் இது வந்து நான் பண்ணதில்லை, இது தங்கமான பசங்க பண்ண வேலை. ஏன்னா என்னோடய ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் கூட விட மாட்டாங்க. ஃபோன்லேருந்து சார்ஜர்லேருந்து எல்லாமே அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே கிராக் விட்டு இருந்துச்சு. ஓகேவா, எப்படின்னா எனக்கு தெரியவே இல்லையே, நான் தொடவே இல்லையே, நான் பார்க்கவே இல்லையே அப்படின்றது. எனக்கும் அந்த சார்ஜருக்கும் சம்மந்தமே இல்லை மாதிரி பசங்க. ஓகே, ஸோ நான் யூஸ் பண்ணால் இப்படி ஆகுது. அது அந்த கிராக் பெருசாக என்னாச்சு, டமால்னு கீழே விழுந்து இப்படி. இது எப்போ நடந்தது? நேற்று நடந்தது. பியூட்டிஃபுல். அட்லீஸ்ட் இந்த கேமரானா வேலை செய்யுது. ஸோ கேமரா போச்சு, மொபைலு போச்சு. ஸோ எப்படி தான் நான் vlog எப்படி பண்ணுறது, ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. இன்னும் டென்ஷனாக தான் இருக்குது. அட்லீஸ்ட் இந்த கேமரா இப்போ வேலை செய்யுது, என்னால் ஒரு vlog போட முடியாது வரைக்கும் சமாதானம். ஸோ இப்போ நான் எனி டைம் எனி ஆள் அந்த மாதிரி இருக்குது. இந்த கேமராவும் நம்ப முடியாது. டக்குன்னு ஃபியூஸ் போயிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இப்போ நான் இன்ஸ்டாவில் ரீல் போடல, போஸ்ட் போடல, 4 நாள் ஆகுது. ஸோ இருக்கிற vlog அப்லோட் பண்ணி விட்டுவோம். இது இங்கே பாருங்கள், இங்கே யார் வேணும், எல்லாம் இங்கே தான் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.
ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஷாப்பிங் ஹால், அமேசான் ஷாப்பிங் ஹால் பார்த்து முடிச்சிடலாம். டேனாயிங், இது வந்து ஒரு ஸ்பெஷல் இது. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் இந்த லிட்டில் பிளாக் ட்ரெஸ் ஓகேவா, இது ஒரு டியோ. நான் காலேஜ் படிக்கும் போது என்னோட ஃப்ரெண்ட் இந்த பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவப்போ அந்த அமேசிங்காக இருக்கும். ஓகே, குட்டி பாட்டில் லிட்டில் பிளாக் ட்ரெஸ் அதுதான் யூஸ் பண்ணுவான். ஓகே, எனக்கு இது அன்றைக்கி சடனாக மைண்டில் வந்துச்சு. ஆமாம் இல்லை, என் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணால் சரி, நான் அமேசானில் தேடின பார்த்தா எனக்கு இது கண்ணுக்கு பட்டுச்சு. சரி, இது வாங்கினேன். செம்மையாக இருக்குது. இதை நான் டெய்லி யூஸ் பண்ணுறேன். ஆவலான் லிட்டில் பிளாக் ட்ரெஸ் பார்ட்டி பாடி ஸ்ப்ரே ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்த 3 ப்ராடக்ட் வந்து இந்த ஷால்ஸ், துப்பட்டாஸ் கம் ஸ்டோல்ஸ். ஸோ இது வந்து ப்ராப்பர் துப்பட்டா, நல்லா பார்ட்டி லுக்கில் பாருங்கள், சில்க் லுக்கில். ஆக்சுவல் சில்க் கிடையாது, பட் நல்லா ராணி கலர் வித் கோல்டன் இது. ஸோ நேற்று போட்டிருந்தேன் இல்லையா ஃபங்க்ஷனில், அது என்ன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதே லுக்கில் ராணி கலரில். நிஜமாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு 2-3 கலரில் வாங்கி வச்சுட்டோன்னாக்கா சிம்பிள் சல்வார் குர்த்தா கூட இது போட்டாக்கா கூட நல்லா கிராண்ட் லுக் தருது. அப்புறம் கீழே டசில்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நல்லா அப்படியே பியூட்டிஃபுல். ஸோ இது வந்து ஒரு உல்லன் ஃபீலில் ஒரு ஸ்டோல் கம் ஷால். இது வந்து நல்லா வார்மாகவும் இருக்கும். ஸோ இது வின்டரில் கூட யூஸ் பண்ணலாம், போத்திக்கலாம். பட் துப்பட்டா மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது, கிரேஷ் பிளாக்கில். ஸோ இது ஒன்று. ஸோ இதுலேயும் கூட டசில்ஸ் கொடுத்துருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது துணி. வெரி நைஸ். இது வந்து நம்ம ஜீன்ஸோட கூட ஒரு ஸ்டோல் மாதிரி யூஸ் பண்ணலாம். இது வந்து ப்ராப்பர் ஸ்டோல். பார்த்தீங்கன்னா இதோட பிரெத்து வந்து இவ்வளோ தான் இருக்கும். ப்ராப்பர் ஸ்டோல். ஸோ நல்லா இருக்கும், ஒரு கேஷுவல் வேர்க்கு நல்லா இருக்குது. ஸோ அப்படியே கழுத்தில் சுற்றி போட்டுக்கலாம். ஸோ எப்படி வேணால் நம்ம இதை ஸ்டைல் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த ட்ரெஸ் தான். இதான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டு, பட் வீட்டில் இருக்க போகிறோம். ஸோ அது நல்லா இருக்குது, கலர்ஃபுல்லாக. ப்ராடக்ட் லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடைச்சிரும். அடுத்த vlogல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.